समर्थः निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा. ஓம். நம்ம முதல்ல ஆரம்பத்துல ஒரு நாள் ஏதோ 2-3 வாரத்துல அகங்காரம் அதை பற்றி ஏதோ டிஸ்கஷன் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. ஆனா எனக்கு வெஸ்டர்ன் வெஸ்டர்னைஸ்டு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் நடத்துறவங்க அவங்க எல்லாம் அவங்கள்ட்டேருந்து நான் ஒரு வார்த்தையை அடிக்கடி கேட்பேன், ஈகோ பூஸ்டிங் அப்படின்னு. அந்த ஈகோ பூஸ்டிங் அங்கே ஃபேமிலி சிஸ்டம்லேயோ சோஷியல் சிஸ்டமில் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ரிங்கிங்கில் குழந்தைகள் அப்ரிங்கிங்கில் எல்லாத்துலேயுமே அந்த ஈகோ பூஸ்டிங் ஒரு மேஜர் ஃபேக்டர்னு நான் புரிஞ்சின்ற அளவுக்கு அவங்க சிஸ்டம்லேயே அது இருக்குது. ஈகோ வளர்த்து விட்டால் தான் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கருத்து. அவனுடைய செல்ஃப் இமேஜ், செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் ரெஸ்பெக்ட், அந்த மாதிரி பல விஷயங்கள். நம்ம டீட்டெயிலாக நீங்கள் சொல்லுங்கள் அவரவர் கருத்தை. நம்முடையது ஈகோ சப்மிஷன், அகங்காரத்தை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு ஃபேமிலிக்கு, டிவைனுக்கு, சமுதாயத்துக்கு. என்னுடைய அகங்காரமே சர்வோப்பரி இல்லை, எல்லாத்த விட உயர்ந்தது மேலானது இல்லை, அது எங்கேயோ சப்மிட் ஆகணும். நம்மளை விட வைடர் யூனிட்ஸு, ஃபேமிலி, சொசைட்டி, அதில் காடுக்கு. ஸோ இங்கே இதை நம்ம அடிக்கடி இன்சிஸ்ட் பண்ணுறோம், ஈகோ சப்மிஷன், அங்கே ஈகோ பூஸ்டிங் அப்படின்னு. கீதையில் ஓம் சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்தை ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறோம், அதாவது அப்ரிஷியேட் பண்ணணும், நல்லது, ரொம்ப நல்லா இருக்கு உன் கருத்து அப்படின்னு சொல்லணும்னா ஓம்னு சொல்கிற பழக்கம் இருக்கான். அது கீதையில் சொல்கிறாரு. ஆனால் இப்போது கிளாப்பிங், உதாரணத்துக்கு கைத்தட்டல், நான் ஸ்கூலுக்கு குழந்தைகளுக்கு கேட்பேன், என்னுடைய ப்ரோக்ராம் முடிச்சப்பறம் கை தட்டுவாங்க. பிரின்சிபலே சொல்லி கொடுப்பாரு, கிவ் இம் எ பிக் ஹேண்ட் அப்படின்னு. ஒன்று எல்லாரும் கை தட்டுவான். நான் சொல்லுவேன், உங்கள் அப்பா உங்ககிட்ட காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கணும்ப்பா, ரெகுலராக படிக்கணும், அன்னி பாடத்தை முடிக்கணும் அப்படின்லாம் ஏதாவது சொன்னேன்னா கை தட்டுவியா நீ? கை தட்டினா எப்படி இருக்கும்னு கேட்பேன். ஸோ இந்த கைத்தட்டல்ங்கிற ஒரு சின்ன ஒரு ப்ராக்டிஸ் கூட அந்த ஈகோ பூஸ்டிங் பல பல இடத்துல அவரை பொக்கில் போயிடக்கூடாது, கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணுங்கப்பா, கைத்தட்டுங்க அப்படின்னு பப்ளிக்காக மேடையிலேயே அறிவிக்கிறான். நான் ஒரு டிவி ஷோவுக்கு போயிருந்தேன், என்னுடைய தம்பி டைரக்டராக இருந்தான் தூர்தர்ஷனில், அவனோட. அங்கே அந்த ஆடியன்ஸ் கூட்டமெல்லாம் எதிர்த்தாப்பில் உட்காந்துருக்கும். இங்கே டிவி ஸ்டேஜில் இவங்கெல்லாம் இருப்பாங்க, யாருக்காக ப்ரோக்ராம், யாருடைய ப்ரோக்ராமோ. அங்கே பின்பக்கம் இந்த பக்கம் ஒரு ஆள், அந்த பக்கம் ஒரு ஆள் நின்றுட்டு இருப்பான். அவன் கையில் ஒரு பிளக்கார்டு இருக்கும், ஒரு குச்சி, அதில் ஒரு அட்டை, அப்ளாஸ் அப்படின்னு. அந்த பிளக்கார்டை தூக்கின உடனே எல்லாரும் கை தட்டணும். இது அதே மாதிரி எனக்கு தெரிந்த ஒரு பெண், அவருடைய கணவன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், பாவம், நான் ராத்திரியும் பகலும் உழைக்கிறவர். ராத்திரி 11 மணி ஆகும், 12 மணி ஆகும், பைத்திய மாதிரி சுத்துற ஆளு. ஒரு தடவை இந்த பெண்ணுடைய பிறந்த நாளுக்கு அவர் வாழ்த்து தெரிவிக்கலையாம். 12 மணிக்கு ராத்திரி அவன் உட்காந்துருக்கிற, அன்னைக்கு அவன் 12:45 வந்திருக்கான் வீட்டுக்கு. அந்த பொண்ணு தற்கொலைக்கு முயற்சி பண்ணிது. அந்த அளவுக்கு அந்த ஈகோ பூஸ்டட் ஈகோ, அது சின்ன விஷயத்துல கூட ஹர்ட் ஆயிடுறது, டிப்ரெஷன் ஆயிடுறது. இப்படி ஒரு பொதுவாக என்னுடைய கருத்து. நான் தப்பாக நினைக்கலாம், எக்ஸாஜரேட்டடாக நினைக்கலாம், தெரியாது. ஸோ இந்த விஷயத்தோட நம்ம ஈகோ சப்மிஷன் அதை பற்றி ரொம்ப பேச வேண்டாம். நமக்கு அந்த கருத்தை கொஞ்சம், அந்த சிஸ்டமை கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். அப்புறம் நீங்கள் இதையும் சேர்த்துக்கலாம். நம்ம தேசத்தில் இருக்கிற இதுக்கு மாற்றாக இருக்கிற ஏற்பாடு எப்படி இருக்குது, ஃபேமிலியில், கிளாஸ் ரூமில், ஆடியன்ஸில், என்டர்டெயின்மெண்ட்டில், கலை உலகத்தில், மற்ற இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங், எல்லா விஷயத்துலையுமே சொல்கிறேன், சாப்பாடு பழக்கங்களில். ஸோ அந்த மாதிரி அதுதான் இன்னைக்கு நான் நினச்சேன். அந்த வார்த்தையை நேற்று நான் கேட்டேன் ஒரு இடத்துல, ஒரு ஸ்பீச்சில். அவர் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, நீ
ஷேக் பண்ணும்போது, கையை குலுக்கும் போது அந்த கையை பிடிச்சி இருக்க அப்படி அப்படி அந்த அழுத்தணுமா, டாமினேட் பண்ணணும் அவனை, எதிராளியை அதுலேயே நீ வந்து அடக்கிடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் அவன். அவன் ஒன்றும் வெஸ்டோட ரெப்ரசன்டேட்டிவ்னு நான் சொல்ல மாட்டேன். இருந்தால் கூட இதெல்லாம் வந்து அந்த அந்த தாட்டுக்கு பேசிஸில் தான் இதெல்லாம் இருக்கோ அப்படின்னு எனக்கு தோணித்து. ஸோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஷனில் இந்த ஈகோ பூஸ்டிங் வர்சஸ் ஈகோ சப்மிஷன், எனக்கு தமிழில் கரெக்டாக வார்த்தை இதுக்கு கிடைக்கல, அதனால் இன்னைக்கு இங்கிலீஷில் போட்டேன். இன்னைக்கு நம்ம நண்பர் ஒருத்தர் யூடியூப்பில் இங்கிலீஷில் டைட்டில் போடுங்க அப்படின்னு சொன்னார். அது மைண்டில் இருந்ததுனால உடனே போட்டபோது இங்கிலீஷில் போட்டேன். ஸோ இந்த விஷயம் நம்ம இன்னைக்கு இப்போ நம்ம வந்து ஹவுஸ் மைக் ஆன் பண்ணிடுறேன். அவரவர் யாரோ ஒருத்தர் ஆரம்பிங்க, ஒருத்தர் முடித்தப்புறம் அடுத்தவர் கமெண்ட்ஸ், ரியாக்ஷன்ஸ், ஒப்பீனியன்ஸ், நம்ம அனுபவங்கள் அதை சொல்லலாம், பகிரலாம். யார் வேணா ஆரம்பிக்கலாம். சங்கரன், நீங்க சங்கரனா? மியூட் மியூட் மியூட்டை ஆன் பண்ணுங்க. அன்மியூட் அன்மியூட் எப்படி சொல்றது உங்களுக்கு? அன்மியூட். நீங்க பேசுறது கேட்கல எனக்கு. அன்மியூட் பண்ணுங்க. உங்களுக்கு பின்னாடி ஒரு லைட் எரியுது, உங்க தலைக்கு பின்னாடி. ஆமா, அந்த லைட் உங்க முன்னாடி எரிஞ்சா உங்க முகம் கொஞ்சம் கிளியரா விசிபிளா இருக்கும். ஓ, தலைக்கு பின்னாடி இருக்கு. நான் வேற திசையில உட்காரணும் அப்படின்னா சரி. ஏன்னா முன்னாடியும் அதே லைட்டு முன்னாடியும் இருக்கு. ஓ, சரி. ஆமா, இப்போ கொஞ்சம் கிளியரா இருக்கு, பட் இன்னும் கிளியரா இருக்கலாம் ஜி. இல்ல இந்த மையம் என்னோட கேமரா மோசம், அதனால இதுக்கு மேல கிளியர் ஆகாது. மேபி சாரி இஃப் இன் தட் கேஸ், சாரி ஃபார் தி இன்டர்பிரேஷன். அங்கே மூன்லைட் ஸ்டூடியோன்னு ஒன்று இருக்கு நாக்பூர்ல. அவன் போர்டு எழுதியிருப்பான், இஃப் யூ ஆர் பியூட்டிஃபுல் வில் கேப்சர் யுவர் பியூட்டி, இஃப் யூ ஆர் நாட் மேக் யூ பியூட்டிஃபுல் அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கிறத இதுக்கு மேலே இம்ப்ரூவ் பண்ண முடியாது. சரி, ஆரம்பிங்க. யார் வேணா ஆரம்பிக்கலாம். ரொம்ப கஷ்டமான கேள்வியா? ஸ்டார்டிங் ப்ராப்ளம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா அப்பா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணம்மா. டு ஸ்டார்ட் வித், நீங்க சொன்ன அப்ரிசியேஷன் அப்படிங்கிற ஒரு அந்த அந்த நோட்ல இருந்து ஜஸ்ட் ஆரம்பிக்கிறேன். அது வந்து ஒரு மோட்டிவேஷன் டு கண்டினியூ. ஒரு மொனாட்டனியில இருக்கச்சு அது அந்த மொனாட்டனிய கண்டினியூ பண்றதுக்கான ஒரு மோட்டிவேஷனா அப்ரிசியேஷன் இருக்கே அப்படின்னு ஒரு தாட் தான் தோன்றது. இப்போ டெய்லி தலிகை பண்ணி போட்டு இருக்கோம். நீங்க சொல்லியிருக்கேன், இது நிஜமாவே சொல்லியிருக்கேங்க, இந்த டிஸ்கஸ் பண்ணினதுதான். அத வந்து ஒருத்தர் ருச்சியா இருக்குன்னு சொல்லச்சு சந்தோஷமா தான் இருக்கு. நம்ம பண்ணத அவளுக்கு பிடிச்சிருக்கு, சந்தோஷமா சாப்பிடுறா அப்படிங்கறத எக்ஸ்பிரஸ் பண்றச்சே இட் ஃபீல் குட். அது நிச்சயமா இருக்கு. அது ஈகோ பூஸ்டிங் தான் நிச்சயமா. ஏன்னா அது அடுத்த வாட்டி ஒண்ணுமே சொல்லாம சாப்பிடுறாளே, நம்ம பண்ணதே சரியா இருக்கோ இல்லையோ அப்படிங்கிற அனுமானம் வரத்துக்கும். அண்ட் எப்பவுமே ஒண்ணுமே சொல்லலைன்னா ஆமா என்ன பண்ணாலும் ஒண்ணும் சொல்ல போறது இல்ல அப்படிங்கறதுக்கு திஸ் இஸ் ஹவு இட் ஆப்ரேட்ஸ். அந்த அப்ரிசியேஷன் அப்படிங்கிறது ஒரு விதத்துல இட் மோட்டிவேட்ஸ் யூ டு ஒரு ருச்சி, ஒரு ரசம் சேர்க்கறது அப்படின்னு தான் தோணித்து. பட் அது கண்டிப்பா ஈகோ பூஸ்டிங் தான், அதை ஒத்துக்கிறேன். பட் தெரியலப்பா இதுல எப்படி டிரா பண்ணணும், அந்த லிமிட் டிரா பண்ணணும்னு. எனக்கு என்ன இந்த விஷயத்துல என்ன தோன்றதுன்னா, நேச்சுரலா ஒரு அப்படின்னு அப்ரிசியேஷன் பார்வையிலையோ பேச்சுலையோ அல்லது சாப்பிட்ற விதத்துலையோ நல்லா நக்கி சாப்பிட்டு அதில் கிடைச்சி நேச்சுரலாக இருந்தால் அது அது இல்லை அப்படி. ஆனால் இந்த தேங்க்யூ சொல்லலைன்னா, ஓ இட் வாஸ் ஸோ அப்படின்னு வாட்ஸ்அப்பில் எழுதுவான். ஸோ எஸ் போட்டு ஊன்னு ஸோ குட் அப்படின்னு. இதெல்லாம் வந்து அங்கெங்கேயோ அவரை ப்ரைஸ் பண்ணுற ஒரு இதில் நம்முடைய ஒரு அது பண்ணலைன்னா தப்பாக நினச்சிக்க போகிறாங்கிற கண்ணோட்டத்தில் இருக்கோ அப்படின்னு சில சமயம் டவுட் வருது. இது ஒன்று. சரி, 2 சமையல் இருக்கு, 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் தான் நம்ம அப்ரிஷியேட் பண்ணால் மற்றவர் மேலே என்ன எஃபெக்ட் ஆகுது அப்படின்னு.
அது ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட் ஆன் சம்மன் எல்ஸ். நமக்கு மோட்டிவேஷனாக இருக்கலாம். நம்ம பக்கத்தில் அவர் இன்னொருத்தரை பாட்டு பாடுறா 2 பேர். நான் ஒருத்தரை ஓஹோன்னு பாராட்டுறேன், அப்பாப்பா அற்புதம் அற்புதம் அப்படின்னு. அடுத்தவரை பாராட்டலன்னு வச்சுக்கோ, அங்கே அவர் மனசில் என்ன எஃபெக்ட் ஆகுது? அந்த எஃபெக்ட் ஆகிடுங்கிறதுக்காக நான் பொய்யா பாராட்ட வேண்டியிருக்கா? இந்த ஈகோங்கிற விஷயம் எப்படி வருது பாருங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க பேசுங்க. அதுதான் நான் நான் என்ன யோசனை பண்ணிட்டு இருந்தேன்னா, அப்படி அப்ரிசியேஷன் அப்படிங்கிறது இல்லைன்னா ரொம்ப நீங்க போன வாட்டி சொன்ன மாதிரி ட்ரை அந்த அதே அதே ஸ்டேட்டுக்கு போயிடுமே. யூ ஆர் டெல்லிங் இட் இஸ் சோ இம்பார்ட்டன்ட். அந்த வறண்டு போற தன்மை வந்துடக்கூடாது. ருச்சி ரசம்லாம் இருக்கணும்னு சொல்லறச்சு எதுலயுமே கரெக்ட். நாட் ஃபார் த சேக் ஆஃப் அப்ரிஷியேட்டிங், ஜெனுவனா இருக்கறச்சு நீங்க சொல்ற மாதிரி அவ நிறைய சாப்பிடுறச்சே தெரியறது அவளுக்கு இது பிடிச்சிருக்குன்னு ஆசையா சாப்பிடுறா. அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸும் வில் டெஃபினெட்லி மோட்டிவேட். அலவுடா அது வோக்கலா இருக்கறச்சு அது குஷி தான்ப்பா கொடுக்கறது. ஈகோ பூஸ்டா இருந்தாலும் ஜாஸ்தியே குஷி கொடுக்கறது. சரி. அது காரணத்தோட பூஸ்டப் பண்றச்ச நன்னா இருக்கு. அகாரணமா சம்பந்தமே இல்லாம அப்ரிஷியேட் பண்ணணுமேன்ட்டு பண்றச்ச பாக்கறச்சு கொஞ்சம் அது விகாரமா படுறது. உதாரணமா ஏதாவது சொல்ல முடியுமா? பார்த்தது, கேட்டது, படித்தது. நான் ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ல மாட்டின்றேன். புதுசா கல்யாணம் வந்த பொண்ணு 6 மாசம்தான் ஆறுது கல்யாணமாகி. அந்த வீட்டில் ராத்திரி நான் சாப்பிட போயிருந்தேன். உடனே பஸ்ஸு பிடிக்கணும். நான் பொதுவா போயிட்டு ரொம்ப நல்லா இருந்தது நீங்க பண்ணினதெல்லாம். முதல்லலாம் பழக்கமே கிடையாது. இப்போ மெதுவா அதை பழக்கப்படுத்திக்கிறேன் சோஷியல் பிஹேவியருக்காக. பட் அது பழக்கமே கிடையாது. நான் பாட்டுக்கு படிப்பேன், வேற விஷயங்கள் பேசுவோம், போயிடுவேன். அன்னைக்கு இந்த பொண்ணு புதுசா வந்திருக்கு. வீட்டில் தன்னுடைய பிறந்த வீட்டை விட்டு வேற சூழ்நிலையை விட்டு வேற சூழ்நிலைக்கு வந்து அடாப்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்படின்னா பல எண்ணங்கள்ல நான் போயிட்டு சொன்னேன். ஏதோ ஒரு ஐட்டம், கூட்டோ ரசம் ரொம்ப நல்லா இருந்ததுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அடுத்த முறை ஒரு 6-8 மாசம் கழிச்சு அந்த வீட்டுக்கு போகும்போது அந்த பெண் அப்புறம் சாப்பிட்டு முடிச்சப்புறம் வந்து சொன்னா, இன்னைக்கு ஒரே டென்ஷனா இருந்தது நீங்க வரப்போறேன்னு தெரிந்த உடனே. என்ன ஆச்சுன்னு, அந்த ரசம் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னதால இன்னைக்கும் அப்படியே வரணுமே, நல்லா வரணுமே அப்படின்னு டென்ஷன்ல நான் ரசமே பண்ணல இன்னைக்கு. எங்க ஒரு இடத்துல அந்த அந்த அப்ரிசியேஷன், நீங்க சமைக்கிறது நம்ம கான்ஃபிடென்ட்டா சமைக்கணும். பிடிக்கிறது பிடிக்காது அவனுடைய ப்ராப்ளம். சாப்பிட்றது சாப்பிடாதது அவனுடைய ப்ராப்ளம். நம்ம சமைச்சோம்பா சந்தோஷமா. அப்பப்போ சஜஷன்ஸை வச்சு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறோம். அது லாங் டேர்மில் நடக்கும், 10 வருஷத்தில் 5 வருஷத்தில். பட் இது ஒரு டென்ஷனுக்கான பாயிண்ட் ஆயிடுத்தோ அப்படின்னு எனக்கு அன்னைக்கு அந்த சம்பவத்துக்கு பின்னால தோணித்து. இந்த அப்ரிஷியேட் பண்ணுறதே ஒரு ப்ராப்ளம் ஆயிடும் அப்படின்னு. சொல்லுங்க. அட் டைம்ஸ் கரெக்ஷனுக்கு இந்த அப்ரிசியேஷன் தேவைப்படுறதோ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க கொடுத்த இன்ஸ்டன்ஸ்லயே அந்த தளிகை பண்றதுல ப்ரெஷர் வந்துருது. அவளை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா நன்னா பண்ணிங்கிற ப்ரெஷர் ஏற்பட்டுடுது. பட் அதே வந்து சின்ன குழந்தைகளுக்கே இப்போ இன்னப்ராப்ரியேட்டா ட்ரெஸ் பண்ணிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். குழந்தை வந்து ஏதோ ஒண்ணு குட்டியா போட்டுக்கிறது, ஏதோ ஒண்ணு போட்டுக்கிறது, உனக்கு அது நெக்ஸ்ட் டைம் அதுக்கு லங்கா பிளவுஸ் அந்த பாவாடை அப்படி எல்லாம் போட்டு விட்டா இதுதான் அழகா இருக்கும், உனக்கு இது நன்னா இருக்குன்னு சொல்றச்சே, ஓ இது நன்னா இருக்குன்னு சொல்றா, இதை நம்ம போட்டுக்கணும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கோசரம் சொல்லறச்சே தட் அப்ரிஷியேஷன் இஸ் நீடட் டு கரெக்ட் தட் கிட்னு தோன்றதுப்பா. கோவிலுக்கு போறோம், நீ ஏதோ குட்டியா போட்டுன்னு போற அப்படின்னா, இது நீ பட்டு பாவாடை இல்ல புடவை கட்டினா ரொம்ப முத்தா இருக்கு நன்னா இருக்கு அப்படின்னு சொல்றச்சே அது அந்த குழந்தைக்கு மேபி கரெக்டா ரீச் ஆகட்டும் அப்படின்னு தோன்றது. வெரி குட். இப்போ இதுல பாருங்க, உங்க இன்டென்ஷன் என்ன? ஹிடன் இன்டென்ஷன் உள்ள அப்ரிசியேஷன், கரெக்ஷன் பண்றது, உயர்த்துறது. அந்த இன்டென்ஷன் உயர்த்துறதா இருக்கும்போது
இது ம். வந்து நெருடுறது இல்லை. இந்த அப்ரிசியேஷன் நிச்சயம் நெருடுறது இல்லை. ரொம்ப நல்ல எஃபெக்ட் ஆகுது. ம். இப்போ சில சமயம் இன்னொருத்தரை வந்து கமெண்ட் அடிக்கிறோம். காமெடியா அவனா அவன் அங்க போயிருப்பானே அப்படிங்கிற மாதிரி ஏதோ. அது அவனுக்கு பின்னால் அடிச்சா அது ரொம்ப மோசமான கமெண்ட். ஆனா பரவாயில்லையே நீ ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொன்னா ஒரு கால் எனக்கு அது கரெக்ஷனுக்கான கமெண்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த கமெண்ட் இஸ் பேட். என்னோட ஈகோ ஹர்ட் ஆகுது. பட் ம். இன்டென்ஷன் என்ன வந்து Correct. எங்கேயோ கரெக்ஷன் ஆகணும். அதை மீறி நான் சரியா எடுத்துக்கலைன்னா அது என்னுடைய ப்ராப்ளம். பட் உங்க இன்டென்ஷன் அப்படி இருக்கும்போது அது ஒன்றும் அது நார்மல். அது ஒன்றும் நார்மல் இல்லை. அந்த மாதிரி ம். இன்டென்ஷன். இன்ஃபேக்ட் குழந்தை சமத்தா இருக்கணுமேன்றதுக்காக பண்றதுனால அதுக்கு நிச்சயமா வேல்யூ உண்டு. நம்ம இன்னைக்கு மத்தியானம் சாப்பாடு தட்டுல உட்காந்துருக்கும் போது பக்கத்துல ஒரு பெண், அவளுடைய ஒரு 4-5 வயசு குழந்தை. நான் 3 நாளா பார்க்கிறேன். தினம் பெரிய போராட்டம். அப்போ அவன் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு எதுக்கு வந்திருக்கான்னு கேட்டேன். உடம்புல அரிப்பு வருதுன்னா. என்ன அரிப்பு? எப்படி வருது? வெளியில எப்படி வருது? இல்லை அலர்ஜின்னு டாக்டர் சொன்னதை விட உடம்புல எப்படி தெரியுது அவனுக்கு இண்டிகேஷன் சிம்டம்ஸ் என்னன்னு. அவன் வந்து ஐஸ்கிரீம் சாக்லேட் சாப்பிட்டா அரிப்பு வருது அப்படின்னா. நான் சொன்னேன், நீ என்ன வேண்டாம் அப்படின்னு ஐஸ்கிரீம் வேண்டாம்டா அவாய்ட் பண்ணுன்னு முயற்சி பண்ணுறியான்னு. இல்லை பார்ட்டிக்கெல்லாம் போனால் டெம்ட் ஆகிடுறான், சாப்பிட்றான். நான் சொன்னேன், இப்போ வெறும் அரிப்பு தான் வருது, வலிப்பு வந்ததுன்னு வச்சுக்கோ. ஐஸ்கிரீம் சாப்பிட்டா வலிப்பு வருதுன்னா இதே மாதிரி லைட்டாக நீ எடுத்துப்பியா? சீரியஸாக முயற்சி பண்ண மாட்டியா? அவனுக்கு அரிப்புங்கிறது குறைவான பெயின். அதை விட ஹையர் பெயின் வந்தால் நீ எடுத்துப்பியா வேண்டாமா? எல்லாத்தையும் அவனை வந்து குழந்தைய ப்ளீஸ் பண்ணுற மாதிரி தடுக்கக்கூடாது, கட்டுப்படுத்தக்கூடாது. இதுலேயே நீ இருந்தானா நீ அவன் குழந்தைக்கு நல்லது பண்ணுறியா அல்லது கெடுதல் பண்ணுறியா அப்படின்னு நான் கேட்டேன். அவளுக்கு புரியல அது. ஆனால் கூட அந்த டெய்லி சாப்பாட்டில் அந்த குழந்தைக்கு சாப்பாடு வைக்கிறது, சாப்பிட வைக்கிறது பெரிய போராட்டமாக பக்கத்தில் தான் வந்து உட்காருது. இது வந்து எங்கோ ஒரு இடத்துல நம்ம ரொம்ப ஜாதி ஈகோவுக்கு கேட்டர் பண்ணுறோமா? குழந்தையுடைய ஈகோக்கு, ஈவன் அட் தி காஸ்ட் ஆஃப் ஹிஸ் ஓன் வெல்பீயிங். அவனுடைய நலனையே மீறி நம்ம ஈகோவுக்கு ரொம்ப ஹர்ட் பண்ணக்கூடாது, அவனை இது பண்ணக்கூடாது, தடுக்கக்கூடாது, ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்ப நம்ம இது பண்ணிக்கிறோமா அப்படின்னு எனக்கு அந்த கேள்வி ஒன்று வந்தது இந்த குழந்தைகளை. சொல்லுங்க. வேற வேற விஷயம், நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசுங்க. இந்த அரிப்பு, உடம்பு அரிப்புங்கிறது மேபி பேர்வேல வந்து நிறைய உப்பு இருக்கிறதுனால கூட வரலாம். அப்போஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் த ப்ராப்ளம். எனக்கு வந்து ஹெல்மெட் போட்டுனா உள்ள தலை வேர்த்துன்னா உடனே தலையெல்லாம் அரிக்க ஆரம்பிக்கும். அது கூட ஒரு ப்ராப்ளமா இருக்கலாம். அதனால வேர்வை, அது பிளட்ல உப்பு ஜாஸ்தியா இருக்கா, யூரியா ஜாஸ்தியா இருக்காங்கிறது கூட ஒரு தடவை செக் பண்ண சொல்லலாம். If you don't mind. அது கரெக்ட்னா நான் என்ன சொல்றேன், நீங்க உங்களுக்கு வேர்வையினால வருதுன்னு தெரிந்தா, உப்பு அதிகமானா வருதுன்னு தெரிந்தா நீங்க உப்பை குறைக்க முயற்சி பண்ணுவீங்களா இல்லையா? பக்கோடா ரொம்ப பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு உப்பு நிறைய இருக்கிறத சாப்பிடுவீங்களா? இல்லை உங்க அப்பா சாப்பிடலாம். உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்களா? இன்னும் சாப்பிட்றா பரவாயில்லடா அப்படின்னு சொல்லுவாங்களா? கூட மாட்டா, சொல்ல மாட்டான். அதான் நான் சொல்றேன். இப்போ நீங்க அடல்ட்டு, குழந்தைக்கு பழக்கப்படுத்த வேண்டாமா? இல்லைம்மா வேண்டாம், ஐஸ்கிரீம் உனக்கு கஷ்டம் கொடுக்கறது இல்லை, வேண்டாம் இல்லை, வேற வேற வகையில் அவனை வந்து அதை சாப்பிடாம இருக்க முயற்சி பண்ணலாம். அல்லது ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உடம்புடைய ரெசிஸ்டன்ஸ் அதிகப்படுத்தி 1 ஸ்பூனை மட்டும் கொடுத்து 1 வாரம் கழிச்சு 2 ஸ்பூனை கொடுத்து மெதுவாக உடம்பை வந்து அதை அக்செப்டபிலிட்டி வளர்க்க ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேண்டாமா? அவனை சந்தோஷப்படுத்துறதே நம்ம நோக்கமா? அப்ரிஷியேட் பண்ணிட்டு அவனை தடுக்காம இருந்து அதுவே நம்ம நோக்கமா? அதுதான் என்னுடைய கேள்வி இருந்தது அந்த பெண்கிட்ட. சரி, அங்க சரி, யாரும் பேசாததால நானே அடுத்த பாயிண்ட் சொல்றேன். ஜாஸ்தி நான் தான் பேசிட்டு இருக்கேன்னு தோன்றது. ஸ்ரீனிவாசன் வந்திருக்கிறா? ஸ்ரீனிவாசன் இருக்கேன் ஐயா. நமஸ்காரம் எல்லாருக்கும். நமஸ்காரம். நமஸ்காரம். 2 பேர் இருக்கு வெங்கட வேலாயுதம். ஒன்று
உங்க பேர் இல்லப்பா, என்ன? வேதகிரி ரமேஷ் அப்படிங்கிறவர் இருக்காரு. வெங்கட ஓ, வேலாயுத தான் உண்டு. வேதகிரி ரமேஷ். அதான் ரமேஷ். சரி சரி. அவர் அந்த பாண்டிச்சேரின்னு நினைக்கிறேன், காரைக்கால் ரமேஷ். சரி ஈகோ சொல்லுங்க. விசாரத்துல எனக்கு இன்னொன்னு என்ன தோணித்துன்னா, ஒரு சில ரிச்சுவல்ஸ் ஆர் நம்ம சோஷியல் ஈவெண்ட்ஸ் வந்து ஜஸ்ட் ஃபார் சாட்டிஸ்ஃபைங் அக்செப்டன்ஸ் சோஷியல். சொல்லுமா. நான் என்ன பார்த்திருக்கேன்னா, நம்ம கையில ஆகல நம்மளுக்கு இது, ஆனா இது பண்றதுக்கும் அபிப்பிராயம் இல்ல, பாக்கி பேர்லாம் நம்மள பார்த்து சிரிப்பாளே ம். அப்படிங்கிற ஒரு சில சோஷியல் ரிச்சுவல்ஸ் அதெல்லாம் ஆ தெரியல. கரெக்டா இருக்கா? ஆ சொல்லு. நீங்க பேசுங்க. ஓகே ஓகே ஓகே. நான் எப்படி சொல்றேன்னா, இப்போ எங்க மாமியார் ஆத்துல வந்து எங்க மாமியாரோட தம்பி போயிட்டா. அப்போ ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் போய் ஸ்வீட் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது அது ஒரு சோஷியல் நார்ம் மாதிரி வச்சுட்டு இருக்கா. ஆனா நீ ஆத்துக்குள்ள பண்ணி சாப்பிடலாமா? அது வெளியில எல்லாம் போய் பார்த்து சாப்பிட்டா எல்லாரும் சிரிச்சுடுவா. அதனால நான் ஃபங்க்ஷன்ஸ் அட்டென்ட் பண்ண மாட்டேன், ஒரு வருஷத்துக்கு ஸ்வீட் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறது வந்து அது யாருக்காக பண்றா? நீ துக்கத்துல யூ டோன்ட் டூ தட், யூ டோன்ட் இண்டல்ஜ் அப்படிங்கிறது அது நம்ம உள்ளுக்குள்ளே வரல. ஆனா நம்மள பார்த்து 4 பேர் சிரிச்சுடுவா அப்படிங்கிறதுக்காக சோஷியலி நீ போய் ஃபங்க்ஷன்ஸ்ல ஸ்வீட் சாப்பிடுறது இல்ல அப்படிங்கறதெல்லாம் ஒரு சிலதெல்லாம் அது யாருக்காக பண்றோம்னே அப்பதான் தோன்றுது. அது ரொம்ப ஒரு ஈகோயிஸ்டிக் ஆக்ட் ஆயிடுறது. சும்மா அடுத்த கிட்ட இருந்து நம்மள சிரிச்சுடக்கூடாது, நோபடி ஷுட் கம்ப்ளைன். ஆர் நான் பாரு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணா 4 பேர் என்ன பார்த்து சிரிப்பா. தம்பி போய் ஒரு வருஷம் கூட ஆகல, அதனால ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்றா, ஸ்வீட் பாயசம் சாப்பிடுறான்னு சிரிப்பா, அதனால நான் அட்டென்ட் பண்ண மாட்டேன். ஆனா நம்ம பாட்டுல வந்து எல்லாமே பண்ணி சாப்பிடுறதுலாம் வந்து என்ன இது ரொம்ப டியூவல் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மாதிரி. நீ வெறும் யாருக்காக பண்ற அப்படிங்கறதே அப்ப தோணும். இது ரொம்ப ஒரு ஈகோயிஸ்டிக் ஆக்ட் மாதிரி இருக்கு அப்படி தோணும்பா. இந்த மற்றவங்க என்ன நினைப்பாங்க எக்ஸாக்ட்லி. ஆடியன்ஸ்ல கேள்வி கேட்க சொல்லுவேன். சின்ன ஆடியன்ஸ் 40 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, 50 ஸ்டூடெண்ட்ஸு கேள்வி கேட்க சொன்னா அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் கேள்வி கேட்கறதுக்கான நான் கேட்டேன், ஏண்டா இதை வந்து நீ அங்கேயே கிளாஸ்ல ஏண்டா கேட்கலன்னு கேட்டா, சார் இது கூட தெரியலையான்னு எல்லாரும் சொல்லுவாங்க அப்படிங்கிறா. இப்போ இவனுக்குள்ள அந்த கேள்விங்கிற அரிப்பு இருக்கு. ஆனா எவனோ ஒருத்தன் பார்க்கறான், அவன் என்ன நினைச்சுப்பாங்கிறதுக்காக அதை அடக்கிக்கிறான். இது வந்து கரெக்ட், நீங்க சொன்னது ரொம்ப சரியான ஒரு விஷயம். இது ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் தி ஈகோ. என்னை பத்தி என்ன நினைப்பான் நம்மள. சரி, நம்ம தப்பு பண்ணாம இருக்க 4 பேர் என்ன நினைப்பாங்கங்கிறது ஓரளவுக்கு அதுவும் தேவைதான். இருந்தா கூட இது நம்மளுடைய வளர்ச்சியை தடுக்கிற அளவுக்கு போகக்கூடாது. கேள்வி கேடேண்டா, அங்கே ஏன் கேட்கல? இப்போ நான் சொல்ற பதில் இன்னும் சில பேருக்கு யூஸ் ஆயிருக்குமா இல்லையா? அங்கே ஏன் கேட்கல அப்படின்னா அவன் வந்து எல்லாம் கமெண்ட் அடிப்பாங்க, எழுந்துட்டான்ப்பா, இவனுக்கு இது கூட தெரியலையா அப்படின்லாம் அப்படின்னு சொன்னான். இது ஒரு முக்கியமான விஷயம் நீங்க சொன்னது. சரி. ஆம். ஜி, எனக்கு இந்த ஸ்வீட் சாப்பிடுற விஷயத்துல ஒரு பாயிண்ட் ஒண்ணு இருக்கு ஜி. எனக்கு சொல்லுங்க. அறிவோம் ஓ, அறிவோம் கேக்குதுங்க, கேக்குது. என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, சாருமே அந்த துக்கம் வந்தா ஒரு வருஷம் வந்து எந்த ஃபங்க்ஷனும் செலிப்ரேட் பண்றது இல்ல. காரணம் என்னன்னு சொன்னாங்க, மாசம் மாசம் மாசிகம் பண்றவா வீட்டுல சிரார்த்தம் பண்ணுவா. நிச்சயமா சிரார்த்தம் பண்ணும்போது நிச்சயமா அதுல அதிரசம் அவளுக்கு பிடிச்ச ஸ்வீட் எல்லாம் பண்ணி போடுவா. அது தவிர தீபாவளி பொங்கல் அப்படின்னு வரும்போது நிறைய நம்ம ஸ்வீட் சாப்பிடுறது வழக்கம் உண்டு. அதனால இது வந்து ஒரு 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 நம்ம ஹிந்து ட்ரெடிஷன்ல கல்ச்சர்ல ஒரு சிஸ்டமா தான் வச்சிருக்கான். ஸ்வீட்ஸ் அவாய்ட் பண்ணணும், ஃபங்க்ஷன்ஸ் கிடையாது ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லி இதை ஒரு உடம்புல சுகர் ஜாஸ்தி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதை வந்து பர்பஸ்ஃபுல்லா வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. கரெக்ட், நீங்க சொல்றது ஈகோ சப்மிஷன். எனக்கு ஸ்வீட் சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஆனா அப்பா செத்துருக்காரு, ஒரு வருஷம் நீ ஸ்வீட் சாப்பிடாம இருக்கிறதுல இதுன்னு சொல்லி அதை நான் கேட்கறதுல ஈகோ சப்மிஷன் வருது. ஈகோ பூஸ்டிங் எங்க வருது? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது.
நான் வந்து சாப்பிடுவேன். எனக்கு எனக்கு அது ஒன்றும் அதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. அப்படிங்கிறதுல ஈகோ பூஸ்டிங் வருது. ஒரே விஷயந்தான். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி சிஸ்டம்லேயே ஈகோ சப்மிஷனுக்கான ஒரு ஸ்கோப் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. கரெக்ட். சரி, கண்டினியூ பண்ணுங்க. வேற விஷயங்களும் எடுங்க. பெரிய உயர்ந்த பெரிய பெரிய விஷயங்கள் சாப்பாடு. என்கரேஜ் பண்ணாட்டா கூட டிஸ்கரேஜ் பண்ணாம சொல்லாம இருந்தா பாசிட்டிவா சொன்னா லாஜிக்கலா சொன்னா ஈஸியா புரிஞ்சிக்க முடியுமோன்னு நினைக்கிறேன் நான். ஓ, கரெக்ட். லாஜிக்கலி பாசிட்டிவா சொன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுக்கலாம் ஈஸியா. ரொம்ப சர்க்கஸ்ல வேலை பண்ற மாதிரி விவகாரம் இருக்காது. இல்லை, சட்டுன்னு என் சுபாவப்படி நான் ஏதோ சொல்லிடுவேன். டிஸ்கரேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணுமே தவிர, என்ன டிஸ்கரேஜ் பண்றாங்க, அவனுக்கும் அந்த பவர் கிடையாது நம்மளை டிஸ்கரேஜ் பண்றதுக்கு. நாம டிஸ்கரேஜ் ஆகாம இருக்க முடியும். பட் இந்த மாதிரி கமெண்ட்ஸையோ இந்த மாதிரி பார்வைகளையோ நம்மால தவிர்க்கவே முடியாது சமுதாயத்தில் இறங்கும்போது. ஸோ ஐ திங்க் இது வந்து என்னை பயமுறுத்துற அப்படின்னு சொன்னா அதை விட நான் பயப்படுறேன்னு சொல்லுங்க. என்னை பயமுறுத்தலாம் எவனுக்குமே சக்தி கிடையாது. ஆனால் நான் பயப்படுறேன். அவனுடைய ஸ்பீச்சை கேட்டால் எனக்கு பயம் வருது. நேற்று அவர் சொன்னார், சுரேஷ்னு நம்ம ஃப்ரெண்டு, அவங்களுடைய 8வது அத்தியாயத்தை நான் படிச்சுட்டு இருக்கேன், பயம் வருது மரணத்தை பற்றி அப்படின்னாரு. அதில் அவர் ஈகோ இல்லாமல் தன்னை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாரு. சின்ன குழந்தை மாதிரி சொன்னார், பயம் வருது அப்படின்னாரு. தப்பில்லை. நாம வந்து நம்மளை வேற யாரும் பயமுறுத்த முடியாது. நமக்குள்ள ஒரு பயம் இருக்கு, அதனால நாம பயப்படுறோம். வேற எந்த விஷயத்தாலையும் நம்மளை பயமுறுத்த முடியாது. அதே மாதிரி தான் டிஸ்கரேஜ்மெண்ட்டும். நம்மளை யாரும் டிஸ்கரேஜ் பண்ண முடியாது. நாமே நமக்குள்ளேயே நான் வந்து சரியா இல்லையோ, நான் கொஞ்சம் கருப்பா இருக்கேனா, இந்த இந்த கூட்டத்தில் எல்லாரும் சிவப்பா இருக்கும்போது என்ன எங்கேயாவது அப்படின்னு தமனுக்குள்ளேயே இருந்தா, யாரோ ஒருத்தர் பார்க்கிற பார்வையும் யாரோ ஒருத்தர் அடிக்கிற கமெண்ட்டும் நம்மளை இன்னும் டிப்ரெஸ் பண்ணும், டிஸ்கரேஜ் பண்ணும். இட் இஸ் நாட் தே ஹூ கேன் டிஸ்கரேஜ் அஸ், இட் இஸ் மீ ஹூ கேன் கெட் டிஸ்கரேஜ்ட். இந்த பார்வை நம்மால கொடுக்க முடிந்தா ஈகோவுக்கு ஈகோ இருக்கு, ஈகோ ஹர்ட் ஆகுது, ஈகோ டிப்ரெஸ் ஆகுதுங்கிற ப்ராப்ளமும் வராது. ஆனா செல்ஃப் எஸ்டீம், நம்மளை பத்திய ஒரு எஸ்டீமும் இருக்கு. சொல்லுங்க ஜி. ஒரு சின்ன இது, நான் எனக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட், நான் ஓ ஓ ஓ உத்தரவு. சரிம்மா. சரி. கணேஷ் வேதகிரி. வேதகிரின்னா யாரு? காரைக்காலா? சரி சரி, நீங்க தானா? சரி ரமேஷ். நீங்க பேசுற தெளிவா கேட்கல. உங்க ட்ரீட்மெண்ட் பத்தி கேட்டுட்டு இருக்காரப்பா. எனக்கா? ஒண்ணு நான் ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஒண்ணு இல்லை, சும்மா வந்தேன். இது ஒரு ரெசார்ட் மாதிரி, இயற்கை மருத்துவமனம். நாள் முழுக்க சர சர சரசன்னு தண்ணி மேல அடிச்சா எப்படி இருக்கும், அருவியில குளிக்கிற மாதிரி. வெயில்ல, இப்போ வெயில் இல்லை, வெயில்ல படுத்து கிடக்கணும். உடம்பு முழுக்க களிமண்ணை பூசிட்டு வெயில்ல படுத்து கிடக்கணும். நீராவியோடைய குண்டாக்குள்ள உட்காந்துக்கணும், ஃபுல்லா கழுத்து வரைக்கும் அதுல நீராவி பாய்ச்சும். நல்லா இருக்கு. வயிற்று மேல இது வைப்பான், ஈர துணி கட்டுற மாதிரி வயிற்று மேல வந்து சில்லு ஐஸை வைப்பான், அல்லது சூடான தண்ணியை ஹாட் பேக்கை வைப்பான். அந்தந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு தந்தாப்புல டப்புக்குள்ள இடுப்பு வரைக்கும் டப்புக்குள்ள உட்காந்துக்கணும், இடுப்பு வயிறு வரைக்கும் தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்கும். நல்லா இருக்கும். பொதுவாக ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு வாரம் வந்து இருந்துட்டு போனாலே ஜென்ரல் ஹெல்த்துக்கே நல்லது. நான் பொதுவாக வந்தேன், ஒன்றும் ஸ்பெசிஃபிக் இல்லை. எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் என்னுடைய கருத்து இதுல வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இதுலயும் நம்ம ஒரு கைண்ட் ஆஃப் செல்ஃப் வேலிடேஷன் இல்லாட்டா ஒரு இந்த ரிகக்னிஷன், சீக்கிங் ஃபார் ரிகக்னிஷன்ற மாதிரி தோன்றது எனக்கு. இந்த லாட்ஸ் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணிட்டு இப்ப கரண்ட் லைஃப்ல இந்த ஈகோ பூஸ்டிங் நீங்க சொல்ற ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம்னா
ஆல்மோஸ்ட் ஃபார் எவ்ரி ஆக்டிவிட்டி வந்து ஒரு ரெக்கக்னிஷன் நமக்கு வேண்டி இருக்கு. அந்த மாதிரி செட் பண்ணிண்டாச்சு. ஒரே ஒரு சின்ன இன்டரப்ஷன். சொல்லுங்க. நம்மள என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான். அவன் என்ன பண்ணுவான், அவனுடைய வாட்ஸ்அப் கமெண்ட் எழுதினா அவனுக்கு வந்து எத்தனை பேர் அதை பார்த்தாங்கங்கிறது பெரிய ஒரு ப்ராப்ளம். பார்க்கணும், யாரும் பார்க்கலன்னு வருத்தம். ரொம்ப அப்செட் ஆயிடுவான். யாரும் பார்க்கவே இல்லை நான் எப்படின்னு. இது ரிகக்னிஷன். வி சீக் ரிகக்னிஷன். We don't express ourselves as it is. கரெக்ட். சொல்லுங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல தான் நான் ஃபர்ஸ்ட் பிரதிபாஜி ரைஸ் அ வெரி நைஸ் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் அட் த ஸ்டார்ட். அது வந்து நீங்களும் அது சொன்ன இந்த ரசம் நல்லா இருந்ததுன்னு. ஸோ ஐ எம் டெம்ப்டட் டு சே சம்திங். என்னுடைய வீட்டில் நடந்த ஒரு விஷயம் சின்ன வயசுலயே நான் இருந்தது. அது அப்பெல்லாம் எங்களுக்கு அது தெரியாது. என்னுடைய அப்பா ஆல் இஸ் சிப்ளிங்ஸ் வந்து they are given to very few words. பேசுறதே கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படிதான் இருப்பா. எஸ்பெஷலி இந்த சமையல் கட்டில் சாப்பிடும்போது அண்ட் ஆல் தட், விச் இஸ் குவைட் த டிஃப்ரெண்ட் திங் நவ். இல்லை எது யாரும் என்ன பண்ணாலும் நம்ம 4 வார்த்தை நல்லதா சொன்னாதான் அடுத்த இது வந்து யூ ஆர் சர்வ்ட் வித் மோர் இது எந்தூசியாசம். அது அந்த காலத்துல வந்து சமைச்சதா வாயை மூடிட்டு, ஐ மீன் சாப்பிட்றதுக்கு மட்டும் வாயை திறந்துட்டு, அதர்வைஸ் நாட் அ வேர்ட் வில் பி ஸ்போக்கன். ஸோ நான் என்னுடைய சித்தி, எங்க அம்மா அப்பாவும் அதே தான். ஆல் தீஸ் பீப்புள், சித்தி, பெரியம்மா, ஆல் தோஸ் பீப்புள் எல்லாரையும் நான் அப்புறமா கொஞ்சம் வென் யூ ஆர் இன் டு காலேஜ் அண்ட் காலேஜ் இது பழைய வேலைக்கு போகும்போது கொஞ்சம் வி மஸ்ட் ஹேவ் இனஃப் கரேஜ் டு டாக் டு தம் அபவுட் தேர் பர்சனல் சைட் ஆஃப் லைஃப் அண்ட் ஆல். அப்போ வந்து எப்படி சித்தப்பா எப்படி அப்படின்னு எதாவது கேட்டேனாக்கா அவர் சொல்லுவார், இந்த பாரு ரசம் எப்படி அப்படின்னு நான் கேட்டேன். நானே வலிஞ்சு கேட்டேன். அப்படின்பா அப்படியே சொன்னேன். அதுதான் ஊம்பா, அதுதான் எனக்கு மேக்சிமம். ரொம்ப நல்லா இருந்ததுன்னா சுமார் அப்படின்றவா. இது நான் இதுக்கு அதிகமா நான் கேட்டுக்கிறது இல்லை. இந்த மாதிரி ஒரு பீரியட் ஆஃப் டைம் தே கைண்ட் ஆஃப் அட்ஜஸ்டட் டு இட். அது ஒன்றும் அவ எதிர்பார்ப்பு இல்லாம போயிடுத்து, அது மாதிரி போயிடுது. பட் இங்கெல்லாம் என்ன ஆகுதுன்னா, இட்ஸ் லைக் ஒரு இங்கன்னாக்க நான் ஜஸ்ட் ரெஃபரிங் டு த கரண்ட் லைஃப்ல வந்து வி சீக் ஃபார் தோஸ் திங்ஸ். அது இல்லாட்டனா நீங்க இப்ப சொன்ன மாதிரி ஒரு போஸ்ட் போட்டா கூட ஃபேஸ்புக்ல யூ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் ஹவு மெனி ரெஸ்பாண்ட் டு யூ, ஹவு மெனி கிவ் யூ லைக்ஸ் அண்ட் யூனோ அந்த மாதிரியான விஷயத்துக்கு தான் நம்ம யூ கீப் ஆன் லுக்கிங் அட் இட். நான் போட்டுட்டு மறந்து போயிட்டோன்னா கூட ஓகே, சம்படி யூ வாண்ட் டு just let the other people know about your views na, it's a different thing. You can use it like that. But alla evlo per paatha evlo pidichadu adu idna aduve paithiyamala pannanaka, it's really driving one nuts nu solluven. So அது actually எனக்கு அதுல என்ன தோன்றனா, இதெல்லாமே நம்மளுடைய அந்த இட்ஸ் தட் ஈகோ பூஸ்டிங்னு சொல்றதை விட அந்த அகங்காரத்தை வந்து தடித்த அகங்காரமாக்குறது அப்படிங்கிற. It's you have more of அந்த நம்மளுடைய the self aspects, the inner eye இருக்கு பாருங்க, அந்த the அகங்காரம் aspects of it which is essential, no doubt. இப்ப நம்ம வந்து பெரியவா வந்து ஒன்று சொல்லுவார், ஒரு however lowly a person, லோன்றது வந்து நான் எதுக்கு இந்த இடத்துல அவர் யூஸ் பண்றாருன்னா, கை கால் ஊனமுற்றா இருக்கா, இல்ல அவருக்கு நாட் ஹேவிங் எ ப்ராப்பர் ஹவுஸ் டு ஹிம்செல்ஃப், அந்த மாதிரி இருக்கு இல்லையா. அந்த மாதிரி ஒரு அப்படியா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் கூட ஒரு ரோட்ல சப்போசிங் ஹி இஸ் ஆன் த ரோட் அண்ட் ட்ரைங் டு கிராஸ், அப்போ வந்து ஒரு பெரிய லாரியோ ஏதோ ஒன்று வந்துருத்துன்னு வச்சுக்கோங்களேன், எதிர் சைட்லேருந்து வருது. அப்போ ஹி இஸ் ஏபிள் டு சீ இட்னாக்க அந்த செல்ஃப் ப்ரிசர்வேஷன் ஆக்டிவிட்டி இருக்கு பாருங்க, அது வந்து வித் ஈச் அண்ட் எவ்ரி ஒன், இன்க்ளூடிங் ஒரு ஸ்மால் ஆண்டா இருந்தா கூட அதை நம்ம கையில இருக்கும், நம்ம கையை அதை ஜஸ்ட் ட்ரை டு டச் இட் ஆர் டூ சம்திங் வித் இட்னாக்கா அது எப்படி அதை தன்னை ப்ரிசர்வ் பண்ணிக்கிறதுக்காக இட் எவேட்ஸ், அப்படி சுத்தி போ. அந்த மாதிரி அந்த பர்சன் ஆல்சோ வித் சோ மெனி லிமிடேஷன்ஸ், பாடிலி லிமிடேஷன்ஸ், எப்படியோ தன்னை உந்தி தள்ளிண்டு எப்படியோ ஜம்ப் பண்ணியோ அந்த ரோடை தாண்டி அந்த லாரியோட வேலை இல்லாதபடிக்கு பண்ணிப்பான். அந்த மாதிரி ஒரு இது பண்ண கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கிறது அந்த ஈகோ ஆஸ்பெக்ட் ஆஃப் ஈகோ, அந்த தன்னுணர்வு, செல்ஃப் ப்ரிசர்வேஷன்
aspect of the person அப்படிங்கிற அது. ஸோ இட் இஸ் வெரி எசென்ஷியல், பட் இட் ஹாஸ் டு பி கெப்ட் டு த மினிமம். நம்ம அதை தான் நம்ம நல்லா பாலிஷ் போட்டு நெய் போட்டு வளர்த்து அதை வந்து பெருசா பண்ணிட்டு, அது நீங்க சொல்ற மாதிரி சின்ன குழந்தைகள்லேருந்து நம்ம பார்த்துன்னு வந்தானக்கு எனக்கு somehow when you see the other aspects of it, நம்ம எவ்வளவு ராங் திங்ஸை நம்ம we are trying to, அந்த குழந்தைகளுக்கு சாதாரணமா இந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய இந்த ஷேரிங் ஆஸ்பெக்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கற்றுக் கொடுத்து இது பண்ணானாக்க அந்த தான்ற உணர்வை ஓரளவுக்கு இருக்க வேண்டிய அளவுக்கு இருந்துட்டு மற்ற நேரத்துல அதை குறைச்சலா அவளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றபடி பண்ணானாக்க அதுதான் பெஸ்ட். ஆனா நம்ம பண்றோமான்னு பார்த்தோம்னாக்க நீங்க இப்ப அந்த குழந்தைக்கு அந்த தோல் வியாதி சொன்ன அந்த அம்மா மாதிரி தான் மோஸ்ட் பேரண்ட்ஸ் அன்பார்ச்சுனேட்லி அது பேர் இதுன்னு சொல்லலாம். பாரு என்னமா படிக்கிறான், என்னமா இது பண்றான், என்னமா ஆல் த வேர்ல்ட்லி ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ்ல அத குழந்தைய வந்து சின்ன வயசுல இருந்தே நல்ல கெடுக்கிறதுக்கு நிறைய, ஐ மீன் கெடுக்கிறதுக்குன்னா இந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் இந்த ஐனஸ் வந்து ஒன்னும் பூஸ்டிங் நீங்க போட்டிருந்தேன். வசிக்கிறது ரொம்ப ரொம்ப அதுதான் ரொம்ப 24 hour ஒர்க்கா பண்ணிட்டு இருக்கோம்னு எனக்கு தோன்றது. கான்ட்ரரி டு திஸ், இது நம்ம இன்ஃபேக்ட் அந்த ஒன்று சொன்ன போது ஐ வாஸ் ஆல்வேஸ் திங்கிங் ஆஃப் யுவர் கீதா கிளாஸஸ். நான் நீங்க ஒரு கிளாஸ்ல கூட யாரையும் அதிகமா நீங்க குட்டோ அந்த மாதிரி ஓ ஓ அப்படின்ற நீங்க யூ வில் ஆல்வேஸ் சே when we chant our verse, I remember நீங்க அது வந்து ஒரு just an acknowledgement that you've heard the am I right in sorry I'm ஏன்னா அது வந்து கரெக்ட். don't set wrong expectations, wait for ஒரு நம்ம இது வந்து ஸ்கூல்ல வந்து அந்த டீச்சர்ஸ்லாம் குட் வெரி குட் அந்த மாதிரி ஏதோ ஒரு 3-4 அந்த மாதிரி குழந்தைகளும் அது எதிர்பார்க்க எவ்வளவு அம்மா அப்பா குழந்தைகள் எதிர்பார்த்தா கூட வீட்டுக்கு வந்த உடனே அம்மா அப்பா பேப்பரை காட்டு இல்ல இதை காட்டு புக்கை காட்டு எவ்வளவு குட்டு போட்டிருக்கான்னு சொல்லுவோம். அது மாதிரி எவ்ரிவேர் தட் அன்ஃபார்ச்சுனேட்லி. ஒரு விஷயம் சொல்றேன். எங்க நம்ம ஆர்எஸ்எஸ்ல ஒரு பெரிய தலை தமிழ்நாடு முழுக்க இன்சார்ஜ், ரொம்ப நல்லா பேசுவார் தமிழ், ரொம்ப நல்லா இருக்கும், மேடை ஸ்பீச் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் அவர் கீழே இறங்கி வந்துட்டு குறிப்பாக எங்கிட்ட எனக்கு என்னுடைய அனுபவம் சொல்கிறேன், வேற எல்லார்ட்டையும் கேட்கலாம் தெரியாது. என்கிட்ட வந்து என்னப்பா கோபால் எப்படி இருந்தது, பரவாயில்லையா அப்படின்னாரு. நான் வந்து ஒன்றும் சொல்ல மாட்டேன், நீ பெரிய ஃபுல் லென்த் மூவியா, நான் வெறும் சின்ன டாக்குமெண்ட்ரி, பரவாயில்ல அப்படின்னு. அதாவது அவருக்கு அப்ரிசியேஷன் நான் கொடுக்கலைன்னா உடனே அவர் வந்து இந்த மாதிரி பேசுவார், நீலாம் பெரிய இவன்பா, கடல், நான் சும்மா சின்ன ஓடை அப்படின்னு தன்னைத்தானே. ஆனா அதுல கூட அவர் எதிர்பார்க்கறதுன்னா, இல்ல ஜி நீங்க பெரிய சமுத்திரம் ஜி அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். இந்த மேடையில் உட்காந்துருக்கும் போது ஒரு +2 ஸ்டூடெண்ட்ஸோடைய ப்ரோக்ராமில் ஹெட் மாஸ்டரு, கரஸ்பாண்டன்ட்டு, ஃபிசிக்ஸ் டீச்சரு, மேத்ஸ் டீச்சரு, பயாலஜி டீச்சரு, கெமிஸ்ட்ரி டீச்சர் எல்லாரும் மேடையில் உட்காந்துருக்காங்க. நீங்கள் அவங்களுடைய ஸ்பீச்சை கேட்டால் ஒரு சத்துணவு கூட மாதிரி 72 குழந்தைங்க சின்ன ஹாலில் நெருக்கி உட்காந்துருக்காங்க. வேர்த்து கொட்டுறது. 15 நாள் கழிச்சு எக்ஸாம். ஏதோ ஸ்கூலில் சொல்லியிருக்கான்னு வந்திருக்காங்க எல்லோரும். அந்த இடத்துல அவங்க ஸ்பீச்சை பாருங்கள். கரஸ்பாண்டன்ட் என்ன பண்ணுவார், இந்த ஹெட்மாஸ்டர் மாதிரி ஆள் கிடையாதுப்பா, நானும் பார்க்குறேன், இத்தனை நாள் காலையில் கரெக்டாக 9 மணிக்கு வந்துடுவார், ஞாயிற்றுக்கிழமை கூட அப்படின்னு அவரை பாராட்டுவார். என் முதுக நீ சொறி, உன் முதுக நான் சொறிகிறேன்னு அத்தனை பேரும் மற்றவனுடைய முதுக சொரிஞ்சு அதே முதுக நீ சொரியணும்னு எதிர்பார்ப்போட அந்த குழந்தைகளை நான் பார்த்துட்டு இருந்தேன். பரிதாபமாக இருக்கு, கஷ்டப்படுறாங்க அந்த கூட்டத்தில். ஆனால் இவங்களுக்கு அது உணர்வே இல்லை. எல்லாரும் ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மாலை போடுறது, போஸ்டரில் பேருடைய லெட்டர்ஸுடைய சைஸு, வரிசை, யார் முதல்ல யார் ரெண்டாவது, இதெல்லாம் வந்து அந்த ஈகோவை நம்ம தீனி போட்டு இந்த மாதிரி இன்டெலிஜென்ட்டாக தீனி போடுறது. ஆனால் இதுலேருந்து நாம் பொழைச்சிக்கணும். நீங்கள் சொன்ன அந்த விஷயம் இருக்கு பாருங்க, நம்ம விஷயத்தில், நம்ம இந்து தர்மத்தில் இது ரொம்ப நம்ம பூஸ்ட் பண்ணுறதில்ல. தனிநபருக்கு எவ்வளோ முக்கியத்துவமோ அது இருக்கணும். குறிப்பாக பிறந்த நாள் கொண்டாடுறத பாருங்க.
நம்ம இதுல 1வது பிறந்தநாள் கொண்டாடணும். அப்பா அவனுக்கு உணர்வுகள் இருக்காது. அம்மா, அப்பா மடியில உட்கார்ந்து அந்த பிறந்தநாள் யாரு கிஃப்ட் கொடுக்குறான், யாரு பாராட்டுறான், என்ன இருக்கு ஒண்ணும் தெரியாது அந்த குழந்தைக்கு. அடுத்தது 60வது பிறந்தநாள கொண்டாடணும். அப்போ பேரன் பேத்திங்க கொண்டாடுவாங்க. இவருக்கு ஒண்ணும் ரோல் கிடையாது. சும்மா ஒரு லைஃப்ல வந்து அவர தலையில வச்சு கொஞ்ச நேரம் அவருக்கு அபிஷேகம் பண்ணி அவர கொண்டாடும். அந்த பிறந்தநாள் பண்ற ஆளு, அவர் நமஸ்காரம் பண்ணும். அப்படியே 8வது, 12வது பிறந்தநாள் கொண்டாடினாலும், சாமிக்கு நமஸ்காரம் பண்ணணும், அம்மா, அப்பாவுக்கு நமஸ்காரம் பண்ணணும். ஆரத்தி எடுத்து அவனுக்கு இண்டிவிஜுவல் ஈகோவுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கணும். டிஸ்ட்ரிபியூட் ஸ்வீட்ட கையில குடுத்து வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் நீ பரிமாறு. மகாராஷ்டிரால கல்யாணத்துல பெண்ணும் மாப்பிள்ளையும் அந்த ஸ்வீட் எடுத்துன்னு வருவா பரிமாற. யாருக்காக நடக்கிறதோ அவர் தான் பரிமாறணும். ஸோ இந்த ஈகோ பூஸ்ட் ஆகாம இந்த சிஸ்டம்லயே நம்ம இதில் இருக்கு. ரைட் அமௌண்ட் ஆஃப் ஈகோ பூஸ்டிங் அண்ட் ஈகோ சப்மிஷன். சொன்ன விஷயம் ரொம்ப அற்புதமான விஷயம். அதுதான் இந்த நம்ம போஷாக்கு இது பண்ண 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 ஈகோ ஃபீட் பண்ண பண்ண அது வந்து அந்த ஈகோ வந்து தடிக்கிறதான். அது தடிக்கிற ஈகோ வந்து மமகாரமாகிறது. then it becomes me. அத மீன்னு அத வந்து நம்ம அவ்வளவு பேரு புகழ்ந்துட்டானா என் பேச்சு நன்னா இருக்கு, இல்ல நான் நன்னா ஸ்கூல்ல பண்றேன், எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. ஸோ ஆல் தோஸ் அட்ரிபியூட்ஸ் தே பிகம் பார்ட் ஆஃப் மீ. அந்த மாதிரி ஆயிடுறது தடித்த. ஸோ ஈகோவை எப்படி நம்ம அனிலேட் பண்ணி 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 சப்மிஷன், அந்த சப்மிஷன் சொன்னல, அந்த பிரபத்தின்னு சொல்றால, அந்த சரணாகதி, அந்த சரணாகதி பண்ற ஆஸ்பெக்ட்ஸுக்கு நம்ம போறதுக்கு இதெல்லாம் தடையாயிடுறது. பிகாஸ் யூ ஹவ் மோர் டு கிளென்ஸ், யூ ஹவ் மோர் டு ரப் ஆஃப் அண்ட் அதை இது ஏன்னா ஓவர் த இயர்ஸ் நம்ம பண்ணிடணும். ஓவர் த இயர்ஸ் மட்டும் இல்லை, அது ஓவர் த ஜென்மாஸ் கூட இருக்கலாம். அது மாதிரி நம்ம பண்ணி 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 வச்சுட்டு ஆல் தட் திங் வந்து பிகம்ஸ் அன் அப்டக்கிள்னு தோன்றது எனக்கு. நமஸ்காரம். சரி, நமஸ்காரம். ஈகோ சப்மிஷனுக்கு ஒரு 2 உதாரணம் நீங்க பேசின இந்த சப்ஜெக்ட் வச்சே சொல்லிட்டு இருக்கேன். நீங்க சொன்ன அந்த உங்க ஆர்எஸ்எஸ்ல வந்து ஒருத்தர் ஸ்டேஜ்ல இருந்தே இறங்கி வந்து கேட்பாரு அப்படிங்கிறதுக்கு அப்படியே நேர்மாத்தி இந்த ஈகோ சப்மிஷனுக்கான உதாரணம். ஒரு ரொம்ப பெரிய உபன்யாசகர், ரொம்ப வெரி ஃபேமஸ். அவர் ஆச்சாரிய புருஷரா இருக்கார். அவருக்கு கீழே அத்தனை பேர் ரெடியா இருக்கு, அவ்வளவு பேருக்கு அத்தனை ஞானம் கொடுத்திருக்கிறவர். அவர் உபன்யாசம் பண்ணிட்டு ஒரு வாட்டி இறங்கும் போதும் ஸ்டேஜ்ல கீழே சிஷ்யாலாம் உட்காந்து இருக்கிறச்சு இறங்கி வந்து கேட்பாராம், என் ஆச்சாரியர் மரியாதையை நான் காப்பாத்தினேனா, எத்தனை தப்பு பண்ணேன், நான் சொன்னதுல ஒரு 2-3 விசாரமான சரியா இருந்ததா அப்படின்னு அவரு அத்தனை பெரிய மனுஷன் அப்பவும் வந்து கேட்பாராம், நான் எங்க ஆச்சாரியர் பேரை காப்பாத்தினேனா அப்படின்றது. இட் ஷோஸ் ஹவு அவர் எப்படி ஆபரேட் ஆராய்வாலாம் அப்படிங்கிற விசாரம் நீங்க சொன்னதுமே அது நினைவு வந்தது. அவர் மீன் பண்ணி கேட்கிறாரு, நான் நிறைய தப்பு பண்ணேனா, ஏதாவது தப்பான கருத்தை ப்ராபகேட் பண்ணிட்டேனா, இத்தனை பேர் கேட்க வந்திருக்கா, எங்க ஆச்சாரியர் எனக்கு சொல்லி கொடுத்ததை கரெக்டா கன்வே பண்ணேனா அப்படின்னு கேட்கறது வந்து எப்படி ஒரு ஈகோ சப்மிஷன் மாதிரி தோன்றது அது. அண்ட் இப்போ இவர் சொன்ன மாதிரி, ஸ்ரீராம் சார் சொன்ன மாதிரி, அந்த காலத்துல லவுட் வோக்கல் அப்ரிசியேஷன்ஸ் எல்லாம் இல்ல தளிகையை பத்தி. அந்த ஜெனரேஷன், இந்த பாட்டி தாத்தா ஜெனரேஷன்ல எல்லாம் இப்போ எங்கள்ல வந்து திருவாராதனம் பண்ணிட்டு பெருமாளுக்கு அமுது பண்ணுவா இல்லையா, அதுக்கப்புறம் தான் தளிகை எல்லாருக்கும் பரிமாறுறது அதெல்லாம் உண்டு. சோ அப்போ தாத்தா கிட்ட கேக்குறா, பாட்டி சாப்பிடுறச்சு கேக்குறா, உப்பே இல்ல குழம்புல, சொல்லக்கூடாதா உப்பே இல்லன்னுட்டு. அப்போ அவர் சொன்னது ஈகோ சப்மிஷன் பாருங்க, பெருமாளே சாப்பிட்டுட்டாராம் உப்பு இல்லாம, நம்ம ஒரு நாள் உப்பு இல்லாம நம்ம சாப்பிடுறது. அதனால சோ அது சேர்த்துக்க மாட்டா உப்பு. பெருமாளுக்கு எப்படி கண்டருளர் பண்ணித்தோ அவருக்கு என்னவோ அதுதான் நம்மளுக்கும் பிரசாதம். அதனால அவரே சாப்பிட்டிருக்காரு, நான் என்ன சொல்றது உப்பு இல்லன்னுட்டுன்றா. நீங்க சொல்றதுல இலையில உப்பு வைப்பா சடங்கா. சமையல்ல தன்னுடைய சமையல் எப்படி இருந்ததுங்கிறதுக்கு இது ஒரு பரீட்சை. அந்த உப்பு கடைசி வரைக்கும் உப்பாவே இருந்தா அதுதான் அப்ரிசியேஷன் அப்படின்னு கூட சொல்லுவார். அந்த உப்பை யூஸ் பண்ணிக்க கூடாதான். அதே மாதிரி பந்தியில சில சாஸ்திரங்கள் இருக்கு. பந்தியில வந்து நாம கூப்பிடக்கூடாதான். இன்னைக்கு கல்யாணத்துக்கு போனா மீன் கடை மாதிரி எல்லாம் கத்தி சாம்பார் சாம்பார் மோர் வரிசையா வருவான். நம்ம இடைக்கு கிட்ட வந்தா வேணும் வேண்டான்னு மட்டும் சொல்லலாமா, அவரை கூப்பிடக்கூடாது. எனக்கு இலையை காலியா பண்ணிட்டு வச்சிருந்தா கூட அந்த ஈகோ என்ன வந்து
நான் இவ்வளோ பெரிய ஆளு காத்துட்டு இருக்கேன், இவ்வளோ நேரமாக்குறீங்களா நீங்க அப்படிங்கிற ஈகோ தான் நம்மளை கூப்பிட வைக்கிறது. இது நீங்க சாப்பாடு விஷயம், சின்ன சின்ன விஷயத்துல கூட பாருங்க, நம்ம எப்படி ரொம்ப நுட்பமா யோசனை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஆம், வேற யாராவது அப்பா இன்னொரு விசாரம் பேசாதவங்க. என்ன தோணி நீ சொல்லுமா ஒரே ஒரு சொல்லு. விசாரம் என்ன தோணித்துன்னா, ஈகோ அப்படிங்கிறது இப்போ நம்ம தப்பு பண்ணிட்டோம் நம்மளுக்கே தெரியறது. அத யாரோ ஒருத்தர் கரெக்ட் பண்றான்னா, நான் அத எப்போ அக்செப்ட் பண்ணிப்பேன்னா, யாரும் சுத்தி இல்ல. நீ பண்ணது தப்புன்னு அவ சொல்றச்சே, யாரும் சுத்தி இல்லன்னா, ஆமா அப்படின்றது கொஞ்சம் ஈஸியா அக்செப்ட் ஆகுது. அதையே ஒரு 4 பேருக்கு முன்னாடி நீ சத்தமா நான் பண்ணதே தப்புன்னு எனக்கும் தெரிஞ்சிருந்தாலும், அது எப்படி நீ வாக்குவாதம், அப்படி சொல்லலாம்? அப்படிங்கிறது வாக்குவாதம். ரொம்ப ஜாஸ்தி. ஆ, அது correct. அது that's a very evident ஈகோ ஷோன்னு தோன்றது. நான் பண்ணது தப்புன்னு எனக்கும் தெரியும். அது நீ எப்படி 4 பேர் முன்னாடி நீ சொல்லலாம் அப்படிங்கிறது இஸ் a very loud expression of ego அப்படின்னு தோன்றது ஆக்சுவலி. அதே தனியா இருக்கிறச்சே சொன்னா, ஆமா தப்பாயிடுத்து, தெரியாம பண்ணிட்டேன். இதுவே ஐ ஷுட் பி கேர்ஃபுல் அப்படிங்கிறது வந்துரும் தானாவே. ஆனா அது 4 பேருக்கு முன்னாடி சொல்லக்கூடாது, சபையில அனௌன்ஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப அது ரொம்ப கான்ஷியஸ் அது ஈகோ. ம். கணேஷ், வெங்கட வேலாயுதம் ஏதாவது சொல்லலாம். ஆமா, நான் இந்த ஈகோன்றது ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி நீங்க சொல்லியிருக்க மாதிரி ரொம்ப சட்டிலர் அது. அது நமக்கு எங்க ஒளிஞ்சிருக்குன்னே தெரியாது. ஏதாவது ஒரு நேரத்துல எப்படியாவது அது வெளிப்படும். எனக்கு என்ன தோணுதுன்னா அதுக்கெல்லாம் ஒரு ப்ராக்டிக்கல் மெத்தடாலஜி இருக்கணும். நான் இந்த ஈகோ வந்து சப்ரஸ் பண்றது, நீங்க ஏதோ வார்த்தை யூஸ் பண்ணீங்க, அது சரியா வரல. அது மாதிரி பண்ணணும்னா அதுக்கு மெத்தடாலஜி, சப்மிஷன். சப்மிஷன். அதுக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம இதுல நிறைய மெத்தட்ஸ் கொண்டு வந்திருக்காங்கண்ணா. லைக் இந்த விரதம், இப்ப ஐயப்பன் விரதம் இருக்கும் அப்படின்போது அந்த விரதத்திலேயே வந்து அது ஒரு சப்மிஷன் தான். எனக்கு நான் வெளியில எதுவும் சாப்பிட மாட்டேன், காலில் செருப்பு போட மாட்டேன், இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட என்னால் அந்த ஒரு 40 நாள் இருக்க முடிஞ்சுன்னா அது கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ண தட் பிகம்ஸ் யுவர் லைஃப் அப்படின்ற மாதிரி மாறிடும் அது. ஸோ இது மாதிரி அந்த ப்ராக்டிக்கல் மெத்தடாலஜி இருக்கும். அதுல அந்த வெளியில எட்டி பார்த்தே தான் இருக்கும் அந்த ஈகோ. ஆனா கொஞ்ச நாள் போக அது அப்படியே நம்ம அதை வாட்ச் பண்ண அது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து அந்த சப்மிஷன் ஸ்டேட்டுக்கு போகும். இல்லைன்னா அது ரொம்ப டஃப். நீ சொன்ன மாதிரி ரொம்ப ஒளிஞ்சிருக்கும் அது. நிறைய தடவை நானே உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இல்லை நான் எப்படி வந்துருச்சேன்னா, நான் இந்த பகவத்கீதை நேற்று சொல்லும்போது கூட நான் சொன்னேன்ல, ச்சே என் வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்திருக்குன்னா எங்கேயோ ஒரு கார்னர்ல அது ஒளிஞ்சிருக்கும். அவங்கள பார்த்து நான் 50 வயசுக்கு மேல இருக்கக்கூடாது, இது படிச்சு யூஸ் இல்லைன்ற மாதிரி வார்த்தை வந்துருச்சு, அது வரக்கூடாது இது அப்படி. அதெல்லாம் ரொம்ப உள்ளார டீப்பா இருக்கும் அப்படின்னு. நீங்க சொன்னதுக்கும் பிரதிபா சொன்னதுலயும் ஒரு விஷயம் இருக்கு. நமக்குள்ளேயே தோணினாதான் இது வந்து நம்ம இது பண்ணிக்க முடியும், அதை சப்மிட் பண்ணிக்க முடியும், அல்லது ஹர்ட் ஆகாம இருக்க முடியும். மற்றவர் நம்மளை கரெக்ஷன் பண்றதுக்கான இதுல கொஞ்சம் தடங்கள் தான். இவன் யாரு, இவன் எப்படி சொல்றான், எத்தனை நாளா நான் பண்ணிட்டு இருக்கிறேன் தெரியுமா, இவன் திடீர்னு வந்து இப்படி சொல்றானே அப்படின்னு மற்றவன் வெளியில இருந்து இதை வந்து ஒரு ரிச்சுவல் பண்ணி இதை சரி பண்ண முடியாது. அண்ட் யூனிவர்சலா எல்லாருக்கும் பொருந்துற ஒரு சிஸ்டம் கொண்டு வர முடியாது. அவரவருக்கு தோணணும், எங்கோ ஒரு இடத்துல நான் வந்து ஹர்ட் பண்ணியிருக்கிறேன், இதை நான் மாத்திக்கணும்னு அவருக்குள்ளேயே தோணினா தான் மாறும் அப்படிங்கிறது. அதுதான் அதுக்கு இது. அதனால்தான் நம்முடைய எல்லா சிஸ்டமுமே சப்ஜெக்டிவ். ஆப்ஜெக்டிவ், அதாவது யூனிவர்சலா உலகம் முழுக்க எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய சிஸ்டம் கிடையாது. எல்லாம் பர்சனல், ரொம்ப பர்சனல். அது இது கொஞ்சம் அதனால்தான் ஹிந்து தர்மத்தை, நம்முடைய வாழ்க்கை முறையை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். இதுலேருந்து வெளியில போயிடலாம், அவனோடது ஈஸியா இருக்குன்னு அதை அடாப்ட் பண்ணிக்கிறது ஈஸி. இது பெரிய நமக்கு சவால் இது. மேபி அதனாலதான் இது அழியாமே அப்படியே கண்டினியூ ஆகுதும் இருக்கும். ஏன்னா பயங்கர ஃபிளெக்சிபிள், எல்லாருக்கும் அந்த மாதிரி பர்சனலி அவங்கவுங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். நான் இந்த ஈகோ இதுல நான் அப்சர்வ் பண்ணதை நான் சொல்றேன்னா, இப்போ நம்ம நிறைய பஸ்லலாம் போறோம், இந்தியாவில் வந்து நிறைய பஸ்லலாம் போறோம், ட்ரெயின்லலாம் போறோம், நிறைய மக்கள் தொகையெல்லாம் இருக்கனால நமக்கு ஒரு பர்சனல் ஸ்பேஸ் இருக்காது. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து சின்னதுல இருந்தே தனி ரூம்ல தான் படுக்க வைப்பாங்க. அப்புறம் அவங்க யாருக்குமே வந்து கிட்ட யாராவது வந்தாலே பிடிக்காது. ஸோ தெரியாம நான் ஒரு வாட்டி போய் ஒரு கார்ட்ட போய் ஒருத்தரோட கார்ட்ல இடிச்சுட்டு அவருக்கு சட்டுன்னு ஒரு மாதிரி
கோவம் வந்துருச்சு அப்படியே. ம். நானும் என் ஃப்ரெண்டு விளாண்டுட்டு அப்படியே சும்மா போய் தெரியாம தான் கார்ட்டை இடிச்சிட்டோம். உடனே டக்குன்னு அவர் கோவம் வந்து அப்படி எடுத்துட்டு துப்பாக்கி guys எடுத்துட்டாரா? அப்படி ஒரு மாதிரி துப்பாக்கி துப்பாக்கி எடுக்கல, நல்ல வேலை. ஆனா ஒரு மாதிரி அவருக்கு அப்படியே கோவம், அதுவும் அந்த கோவம் வந்து உங்களுக்கு பயங்கரமா வரும். ஸோ எனக்கு அது என்ன தோணுதுன்னா, அவங்க சின்னதுல இருந்தே தனி ரூம்ல படுத்துட்டு அவங்கள சுத்தி ஒரு ஸ்பேஸ் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அந்த ஸ்பேஸ்க்குள்ள யாரையும் விடாம வச்சு அவங்களோட ஈகோ வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி, அதாவது பூஸ்டிங். ஒரு நார்மலா ஒரு சின்ன விஷயம், ஒரு ஹார்ன் அடிச்சா அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஈகோ, பயங்கர ஈகோவா ஆனா இருப்பாங்க. பரிமாறிட்டேனா ஒரு வீட்டில் நான் குடும்பத்தோட சேர்ந்து உட்காரணும், சொல்ல சாப்பிடணும் ஒரு வேளையாவது அப்படின்னு பல நாளா சொல்லி ஒரு நாள் உட்கார்ந்தோம். நான் எல்லா டிஷ்லேருந்து ஒரு டிஷ் எடுத்து அந்த வீட்டு டாக்டருக்கு படிக்கிற ஒரு பொண்ணு 20, 22 வயசு பொண்ணு பரிமாறினேன். ம். எங்க வீட்டு பழக்கப்படி நான் செஞ்சேன். நம்ம நாட்டு பழக்கப்படி. அந்த வீட்டுல ஒரு புயலே கிளம்பிடுச்சு. எனக்கு பயமா போயிடுச்சு. என்னடா இது? எவ்வளோ பெரிய தப்பு பண்ணு. எனக்குன்னு ஒரு டேஸ்ட் கிடையாதா? எனக்குன்னு ஒரு இது. யூ ஆர் என்டரிங் இன்டு மை பிரைவசி அப்படிங்கிற. ஐயோ. எனக்கு சிரிப்பா வந்தது. சரி. தட்டாம கதவத்துக்கு உள்ள கூட போக முடியாது. நான் அம்மா அப்பாவே கரெக்ட். ஆமா. குழந்தைங்க ரூம்ல இருந்தாங்கன்னா நீங்க தட்டிட்டு தான் உள்ள வரணும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பிரைவசி, அவங்களோட ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஸ்கூல்லயுமே அப்படிதான் சொல்லித் தராங்க. இட்ஸ் யுவர் ஸ்பேஸ், நோபடி ஷுட் என்டர் யுவர் ஸ்பேஸ், அந்த மாதிரி. ஸோ அது வந்து ரொம்ப ஈகோ பூஸ்ட் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. நம்ம வீட்ல நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து படுத்துக்கிறது, அப்படியே சும்மா நிறைய கூட்டத்தோட இருக்கிறது, நம்மளோட ஸ்பேஸ்ன்ற கான்செப்டே நமக்கு இருக்காது. ஸோ அதனால நமக்கு, எனக்கு தெரிஞ்சு அதனால அந்த ஈகோ அவ்வளோ தீனி நம்ம போடுறது இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது ஆக்சுவலா. கரெக்ட். நாம சின்ன வயசுல நம்மள திடீர்னு சொல்லிடுவா தாத்தா, டேய் ம். நீங்க 5 பேரும் அங்க வராண்டால படுங்க. இன்னைக்கு இந்த தாத்தா வந்திருக்காருல்ல, அவர் இந்த ரூம் ஆமா, அப்படி சொல்லிடுவாங்க. நம்ம வராண்டால படுப்போம். அப்ப நமக்கு இது கஷ்டமே தோணல. இது ஒரு பெரிய நம்மள இன்சல்ட் பண்ணிட்டான்னு. இன்னைக்கு சொல்லி பாருங்க, ஒரு 10 வயசு 15 வயசு பையன்கிட்ட, உன்னுடைய ரூமை வந்து இன்னைக்கு அவர் படுக்கட்டும், நீ வந்து இங்க படு அப்படின்னா பெரிய உடம்பு குடும்பத்துல பெரிய பிரச்சனை வந்துடுது நிறைய வீட்டுல. இன்னும் ஆமா, அந்த அளவுக்கு மோசமாகல. நிறைய வீடுகள் நல்லா இருக்கு. பட் வெஸ்டர்ன் வேர்ல்டுல இது இருக்கு. அமெரிக்கா, ஆமா. ஆஸ்திரேலியா. நாங்க வீடை காலி பண்ணும்போது ஒரு லேடி வந்து எங்களோட ஒரு பெட், மேட்ரஸ் இல்ல கட்டில் எல்லாம் வாங்கிட்டு போனாங்க. எதுக்குன்னா ஏதோ ஒரு கெஸ்ட் 1 வீக் வந்து தங்குறாங்க, ஸோ அவங்களுக்காக அந்த கெஸ்ட் ரூமை ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வாங்கிட்டு போனாங்க. ஜஸ்ட் 10 நாள் தங்குற கெஸ்ட்டுக்கு அவங்களால வந்து அப்படி கூட அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ம். ஓகே, ஒரு 10 நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கூட இல்லை ஆக்சுவலா. இதை சரியா புரிஞ்சுக்கணும். ஆனா அகங்காரம், ஈகோ அப்படிங்கிறது அவர் சொன்னார் பாருங்க, இட் இஸ் நாட் சம்திங். அதை வந்து நீங்க வெறுக்கிற மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. இது நம்முடைய கை, காது, மூஞ்சி, கண்ணு மாதிரி இது ஒரு உறுப்பு. சட்டில் உடம்புடைய ஒரு உறுப்பு அகங்காரம். நான், அவர் சொன்னார் பாருங்க, யாரு? ஸ்ரீராம். கரெக்டா ம். சொன்னார். தன்னை காப்பாத்திக்கணுங்கிற உணர்வு அந்த ஈகோ தான். செல்ஃப் ப்ரொடெக்ஷன், ம். செல்ஃப். நான் நல்லா தூங்கினேன்ப்பா, நிம்மதியா தூங்கினேன் அப்படின்னு அந்த ஃபீலிங் வருது பாருங்க. தூங்கும் போது வராது, தூங்கி எழுந்தப்புறம் வரும். நான் அருமையா அருமையா தூங்கினேன். அந்த நான், அந்த ஃபீலிங், அதுதான் அகங்காரம், ஈகோ. அது தப்பில்லை. இட் இஸ் பார்ட் ஆஃப் அவர் பர்சனாலிட்டி. அது பெருசாகும் போது தான், மற்றவனை குத்தும் போது தான் அது அது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம், தடுக்க வேண்டிய விஷயம். நான் ஒரு கரெக்டா சொன்னீங்க. வீட்டுக்கு அடிக்கடி போவேன். அமெரிக்காவில் அந்த பையன் பிரபாகர்னு பேர், ஒயிட் ஹவுஸோட பிரைம் மினிஸ்டர் டைரக்ட் கான்டாக்டில் இருக்கிறான். அவன் 10th 11th படிக்கும்போது நான் வீட்டுக்கு போவேன், அவன் வீட்டுக்கு அடிக்கடி. அம்மா அப்பா ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. அப்பா ரொம்ப நிறைய நமக்கு கூட இருப்பார், பேசுவார். இவன் நிறைய பேசுவான், நிறைய கனவுகளெல்லாம் சொல்லுவான். ஐஏஎஸ் ஆகணும், நாட்டுக்கு அதை செய்யணும்னு. அவனுக்கு ஒரு தங்க அக்கா. அவன் வந்து அப்போ பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயரோ அதை படிச்சுட்டு இருந்தான். நான் ஒரு தடவை போயிருக்கும்போது, நம்ம போனால் இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள், ஆன்மீகம், அது இதுன்னு எதையோ ஒன்று பெரிய விஷயங்கள் டிஸ்கஷன் ஆகும். அன்னைக்கு அந்த 2 பேர், அவளோட இன்னொரு ஃப்ரெண்டு 2 பேரும் ஒரு ஆன்மீக சத் சங்கத்துக்கு போயிட்டு அங்கே வந்திருக்காங்க. அதை பற்றி பேச ஆரம்பித்தா. அப்புறம் அந்த ஃப்ரெண்டு புதுசு, எனக்கு புதுசு. அவர் சொன்னா, அந்த இடத்துல அவர் இது மாதிரிலாம் பேசினார், எனக்கு புரியலை அது அப்படின்னு சொன்னான். அப்போ இந்த புவனாங்கிற இந்த பொண்ணு, நான் போகிற குடும்பத்து பொண்ணு, எனக்கே புரியலை அப்படின்னு சொன்னேன். நான் அவகிட்ட கேட்டேன்,
இந்த எனக்கே ம். புரியலைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு. ம். அங்கதான் எங்கேயோ ஒரு இடத்துல சின்ன ஊசியால குத்துறோம், ரொம்ப கிழிச்சு கொதறது இல்லை. பட் எங்கேயோ மற்றவங்களை ஒரு சின்ன நேத்து வந்தவ நீ, உனக்கு புரியும்னு புரியலைங்கிற. நான் 10 வருஷமா போறேன், எனக்கே இந்த ஒரு விஷயம்தான் இங்க இருக்கிற டேஞ்சர். மற்றபடி ஈகோ இஸ் நாட் சம்திங் நெகட்டிவ். எனக்கு கண் இருக்கு, காது இருக்கு, கை இருக்கு, கால் இருக்குங்கிற மாதிரி எனக்கு மனசு இருக்கு, புத்தி இருக்கு, அகங்காரம் இருக்கு, ஈகோ இருக்கு. அது தப்பே கிடையாது. இந்த சட்டில் விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும். அதுக்கு ஏற்றபடி நம்ம வீட்டு சிஸ்டம்ஸ், ஃபேமிலி சிஸ்டம், ஸ்கூல்ல. நேத்து ராமச்சந்திரன் அமெரிக்காவில் இருக்கிறவர் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு, அமெரிக்காவில் 2 ஜெண்டர் இல்லையா. என்னடா அது 2 ஜெண்டர்? 3 ஜெண்டர் தானே மேக்சிமம், 3 ஜெண்டர் தானே. ஐயா, இண்டிவிஜுவல் ரைட்ஸ்க்கு பயங்கர உரிமை இருக்கு. சில ஸ்டேட்லலாம் ஸ்கூல்ல பிரச்சாரம் பண்றாங்க, நீங்க உன்னுடைய இஷ்டப்படி இரு, யூ ஐடென்டிஃபை யுவர் ஓன் ஜெண்டர். அதுக்கு தகுந்தாப்புல அம்மா அப்பா அனுமதியெல்லாம் கேட்க வேண்டாம். அவன் ஒரு பையன் அவங்களுடைய ஊர்ல ஆண் பெண்ணா மாத்தின்ட்டானான் ஒரு பையன். அம்மா அப்பாவுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுதான். அது பெரிய இப்போ பேரண்ட்ஸ் எல்லாம் போய் ப்ரொட்டஸ்ட் பண்ணி சண்டை போட்டு ஸ்கூலில் நீங்கள் எப்படி இதுன்னு. ட்ரம்ப் ஜெயித்ததுக்கு இது கூட ஒரு காரணங்கிறாங்க. இந்த வேல்யூஸ் எல்லாம் நான் இதெல்லாம் அழிப்பேன், தனி இஷ்டத்துக்கு இருக்கலாங்கிற விஷயத்தை ஒழிச்சு ஃபேமிலி சிஸ்டமை ஸ்ட்ரென்தன் பண்ணுவேன் அப்படின்லாம் சொன்னதுனால நிறைய பேர். ஆனால் பயம் சொல்கிறதுக்கு நான் இவருக்கு ஓட்டு போட்டேன்னு. அதனால் சைலண்ட்டாக ஓட்டு போட்டு வந்தாங்களா ட்ரம்ப்புக்கு. அவர் இன்னொரு விஷயம் சொன்னார், வயசானவங்க 60-70 பேர் வயசெல்லாம் ரோட்டில் நின்றுட்டு தனியாக என்ன ஓட்டு ட்ரம்ப் அப்படின்னு பிளக்கார்டை வச்சுட்டு நின்றுட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நின்றுட்டு போயிடுவாங்களாம். எல்லோரு மனசுலையும் எங்கோ ஒரு இடத்துல நம்ம இந்த இந்த ரொம்ப டூ மச் ஆஃப் ஈகோ அண்ட் ஃப்ரீடம், இது நல்லது இல்லைங்கிற கருத்து இந்த ட்ரம்ப் எலெக்ஷனில் ஆயிருக்கு அப்படின்னு அவன் சொன்னான். அவன் அங்கே இருக்கிற அமெரிக்காலேயே இருக்கிறான். ஸோ அந்த மாதிரி இந்த பேலன்ஸ் நமக்கு புரிஞ்சுக்கணும் இந்த 2 விஷயத்துலையும். வேர் இட் ஸ்டார்ட். ஒரு சின்ன வயசுல ஒரு இங்கிலீஷில் ஒரு பாடம் இருந்தது. ஒருத்தன் கம்பை இப்படி இப்படி சுத்தின்ண்டே போனானா ரோட்ல. ஒருத்தன் பக்கத்தில் நடந்து போற ஆளு சொன்னானா, டேய் கம்பை சுத்தாத அப்படின்னு சொன்னான். ரோட்ல போறேன் நீன்னு. யோ, ஐ ஹாவ் ரைட் டு டூ எனி திங் ஐ வாண்ட் அப்படின்னா. அந்த இன்னொருத்தர் சொன்னா, யுவர் ரைட் எண்ட்ஸ் வேர் மை நோஸ் பிகின்ஸ் அப்படின்னு சொன்னானா. இந்த விஷயம் மற்றவரை ஹர்ட் பண்ணும்போது தான் ப்ராப்ளம் வரும். மற்றபடி ஈகோ இஸ் பார்ட் ஆஃப் அவர் நேச்சர். அது ஒன்றும் தவறில்லை, கண்டிக்க வேண்டிய விஷயம் இல்லை. சரி, நீங்க யாராவது சொல்லணும்னா சொல்லுங்க, இல்லை நான் முடிக்கலாம். ஏதாவது பேசணும்னா. சங்கர் வெங்கடவேலாயுதம். நான் சொல்லுவேன். என்ன கேக்குதா நான் பேசுறது? கேட்கணுமா? இதுல வித்யாவா? சொல்லுங்க. இல்ல, நான் மீட்டிங் ஃபுல்லா கேட்கல. நான் இவங்க பேசிட்டு இருக்கும்போது கேட்டேன். நம்ம நிறைய படிக்கிறது, நிறைய தெரிஞ்சுக்கிறது, இதன் மூலமா நம்ம ஈகோ கம்மியாகும்னு. ஆனா நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, இதன் மூலமா தான் ஈகோ அதிகமாகுது. எனக்கு நிறைய தெரியும். அப்போ மத்தவங்களை பார்க்கும்போது என்ன, ஆனா உண்மையா அது தெரியல. உண்மையா என்னன்னா, எதுவுமே தெரியாதவங்களுக்கு ரொம்ப கம்மியா தான் இருக்கும் ஈகோ. அவங்களுக்கு பெருசா ஈகோ இருக்குமான்னு எனக்கு தெரியல. எப்படி சொல்றதுன்னு தெரியல. நிறைய படிச்சவங்க கிட்டதான் ஈகோ அதிகமா அவங்களோட ஈகோ. அப்ப நம்ம நிறைய படிக்க நாம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நமக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவ்வளவு ஈகோ வராது. ஆனா நம்ம நிறைய படிக்க நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறோம்னு நினைக்கிறதுனாலதான் ஈகோ அதிகமா வருதோ அப்படின்னு. ரொம்ப கரெக்ட்மா. இன்னோசென்ட்டா இருக்கிறவங்க, சாதாரண மக்கள்லாம் ரொம்ப உயர்வா இருக்காங்க. இப்போ நிறைய பேர் பாக்குறோம்னா அழகு குத்துறாங்க, அந்த இதுல தொங்கிட்டு வராங்க. ஆனா நம்மளால அதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சா, நம்மளோட ஈகோ தானே அதை தடுக்குது. இதுல எல்லாம் என்ன இருக்கு? ஆனா அவங்க ஒரு பிளைண்ட் பிலீஃப் அவங்களுக்கு. இது அவங்களுக்கு ஒண்ணுமே பண்றதே இல்லையே. என்னோட ஃப்ரெண்ட் காலேஜ்மேட்டோட தம்பி எப்பவுமே பெரிய வேலை அழகு குத்துவாங்க கன்னத்துல. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அது ஒரு காயம் கூட ஆகாதுன்னா, அந்த காயம் அந்த தடம் கூட ஆகாது. அது எப்படி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமா இருக்கும்.
அப்ப அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இருக்கிற பிலீஃப் அளவுக்கு நம்மளால இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. நம்மளோட அந்த நமக்கு நமக்கு அது முடியாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ரொம்ப நிறைய correct. படிக்க படிக்க நம்ம நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியதான் நமக்கு நான் சொன்னா சரியாதான் இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நமக்கு நிறைய வந்துரும் ரொம்ப கரெக்ட். அப்படின்னு. ஆனா ஒரே ஒரு விஷயம், நம்ம வந்து நிறைய படிக்கங்கிற மார்க் என்ன அளவுகோல்? அதுதான் நான் கற்றது சொல்லுவேன். நம்ம நிறைய கைமண் அளவு. படிக்க நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, ஆ, தெரியாத விஷயம் தான் நமக்கு நிறைய இருக்கு அப்படிங்கறத நாம வந்து எஸ், தெரிஞ்சுக்கணும். வெரி ஏன்னா குட். படிக்காதவங்க ஓகே, படிக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு நிறைய தெரியுதோன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா நமக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிறதுதான் உண்மை. அத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் வெரி அப்படின்னு குட், சொல்லி வெரி நான் குட். கரெக்ட்மா, ரொம்ப கரெக்ட். கற்றது கைமண் அளவு, கல்லாதது கல்லாதது உலக உலகளவு அப்படின்னு. ஆனா படிக்காத ஆளுக்கு ஈகோ இல்லைன்னு மட்டும் நினைக்காதீங்க. அவனுக்கு கிடையாது, நம்மெல்லாம் தான் அப்படின்னு நினைக்காதீங்க. படித்தவன் ரொம்ப வினயமா இருக்கு. அதனால்தான் கீதையில வித்யா வினய சம்பன்னே அப்படிங்கிறான். படித்திருக்கணும், பணிவு இருக்கணும், அப்படிப்பட்ட பிராமணனை அப்படின்னு தான் சொல்றாரு. வித்யா வினய சம்பன்னேங்கிறான். ரெண்டும் கூடி இருக்கணும். நாம் பல இடத்துல படிக்காத மக்கள்கிட்ட, டிரைவரா இருக்கிறவர், நம்ம போய் ஏதாவது சொல்லி அவருடைய தொழிலில் ரொம்ப கத்தி மியூசிக் போட்டிருக்கிறான் பஸ்ஸில் போய் கேட்டு, அப்போல்லாம் அவருடைய ரியாக்ஷன் எல்லா சமயமே ஏதோ சொல்றீங்கன்னு எடுக்கிறது இல்லை. நிறைய பேருக்கு பயங்கர ஈகோ. அவன் ஒன்றும் ஸ்கூல்லாம் படிக்கல. ஈகோ, பயங்கர ஈகோ இருக்கு. ஹாஸ்பிட்டல் வாசல்ல இருக்கிற வாட்ச்மேனுக்கு, எல்லாருக்குமே, குழந்தைங்களுக்கு கூட இருக்கேன். நான் சின்ன குழந்தை கூட நீ பண்றது தப்புன்னு சொன்னா அவங்களுக்கு அப்படியே அவங்க ஈகோ டச் பண்ற மாதிரி தான் இருக்கு அவங்களுக்கு. அதெல்லாம் இப்போ இருக்கிற ஸ்டைல்ல எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லணும் குழந்தை. ஏதோ குழந்தை கை பிடிச்சிட்டு போகும்போது அப்ப அது எல்லாமே அந்த ஒரு ஏஜ் வந்த உடனே குழந்தைங்க பண்ற ஃபர்ஸ்ட் காரியம் என்ன கை பிடிச்சு கூட்டிட்டு போகாத அப்படிங்கிற மாதிரிதான். அது அவங்களுக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக். சரி, முடிப்போம். ஓம் யோகேஸ்வரம் சச்சிதானந்தம் வாசுதேவம் ரஜப்ரியம் தர்ம சம்ஸ்தாபகம் வீரம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும், கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும், ஸ்ரீ கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. எல்லாருக்கும் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நமஸ்காரம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.